நடிகருங்க, இப்போ வளர்ந்து வர நடிகரும் கூட. சூரிக்கெல்லாம் ரசிகர் மன்றம் இருக்குமா, இருக்கணுமா அப்படின்னு எல்லாம் கேள்வி இருக்கு. அதையும் தாண்டி சூரிக்கு ஒரு ரசிகர் மன்றம் இருக்கணும்னா சூரி கொண்டாடணும். ஏன்னா இங்கே ரசிகர்களை எப்படி வச்சுக்கிட்டு இருக்கணும், எப்படி நடத்தணும் அப்படிங்கிறதுக்கு காலங்காலமாக அதுக்குன்னே ஒரு வரலாறு இருக்குது. என்னைக்கோ ஆண்டு மாண்டு போன ராஜராஜ சோழன் எங்கள் ஆளுதான்னு சொல்லிக்கிறதும் ஒரு ரசிகர் மனப்பான்மை தான். ஆண்ட பரம்பரைங்கிறது ஒரு ரசிகர் மனப்பான்மைங்கிறத தவிர வேற என்னவா இருக்க போகுது? ஆனா இப்படிப்பட்ட ரசிகர்கள் கிடைக்கணும்னு தான் அந்த தலைவர்கள் ரொம்பவே விருப்பமா இருப்பாங்க. ஏன் சினிமாவை ரசிக்கிறவங்க தேவையில்லை, என்ன ரசிக்கிறவன் தான் தேவை. ஏன்னா சினிமாவை ரசிக்கிறவன் எல்லாத்தோட சினிமாவையும் ரசிப்பான். அவன் என் சினிமாவுக்கு கட் அவுட் வைக்க மாட்டா, பால் அபிஷேகம் பண்ண மாட்டா, பட்டாசு வெடிக்க மாட்டா. அவன் எனக்கு தேவையில்லை. இதுதான் நடிகர்களுடைய மனநிலையா இருக்கு. ஆனா வரலாறு முழுக்க இந்த பாவப்பட்ட பொதுஜனம் ரசிகனாவே இருந்துகிட்டு இருந்திருக்கு. எது மரணம், எது மரணம்? தாயை பழித்தவனை கொல்வதை விட வாழ்வது மரணம் அப்படின்னு ஒரு இளவரசன் சொன்னதை கேட்டு போய் செத்தான்ல, அதுக்கு பேரு ரசிகர் மனப்பான்மை தான். ராம ஆண்டாலும் ராவண ஆண்டாலும் என்னோட நிலைமைன்னு ஒண்ணு இருக்குதுல்ல. ராமன் ஆளும் போது நான் ராமனுக்கு ரசிகன், ராவணன் ஆளும் போது நான் ராவணனுக்கு ரசிகன் அப்படிங்கிற மனப்பான்மை தான் நம்ம பொது ஜனங்களுக்கு இருக்கு. எந்த இடத்துலயாவது நம்ம பிரதமர் நான் சொன்னதை ஃபாலோ பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காரா? சார் என்னால பிசினஸ் பண்ண முடியல, சரி நான் ஜிஎஸ்டி கொடுக்குறேன் அது ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாரு. ஒருவேளை அந்த ஜிஎஸ்டியில் இருக்க குறைகளை போய் சொன்னா அதுதான் நல்லது, மரியாதை அதை போய் பண்ணுன்னு சொல்லுவாரு. அதை ரசிக்கிறதுக்கு ஒரு ரசிகர் கூட்டம் இருக்கும். ஆனா அதுல ஒரு பிசினஸ் மேன் கூட இருக்க மாட்டான். உதாரணத்துக்கு சொல்லணும்னா டிமானிட்டைசேஷன் வந்தப்ப அவங்க சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? யாரெல்லாம் கள்ள பணம் வச்சிருக்காங்களோ, யாரெல்லாம் அதிகமா பணம் கணக்குக்கு மீறின பணம் வச்சிருக்காங்களோ அவங்கெல்லாம் கதறுவாங்கன்னு சொன்னாங்க. ஆனா இதெல்லாம் வச்சிருக்கிறவங்க தான் அந்த ஸ்கீமையே போற்றி இது மாபெரும் நடவடிக்கை, இது மாதிரி யாரும் பண்ணதில்லைன்னு புகழாரம் பாடினாங்க. சாதாரணமா நான் கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்தி வச்ச 500,000 போய் மாத்துறதுக்கு ரோடு ரோடா திரிஞ்சு செத்த. இதுவும் ஒரு ரசிக மனப்பான்மை தான். 9 மணிக்கு வெளியே வந்து நின்று கை தட்டுங்கன்னு சொன்ன உடனேயும் எதையெல்லாம் எடுத்து தட்டினாங்க. அந்த 9 மணி அப்படிங்கிறத எப்படியெல்லாம் கனெக்ட் பண்ணாங்க. இந்த 9 அந்த 9 இந்த 9 எல்லா 9 மொத்தமா நேர்ல நிக்கிறப்ப நாம தட்டணும்னா அது செத்துடும். எதுன்னு கேட்டா அந்த கொரோனா செத்துருமாமா. இதுதான் இதுக்கு பேரு ரசிக மனப்பான்மை. ஒரு ரசிகன் இப்படி இருக்கணும் அப்படிங்கிறது தான் அந்த தலைவனுடைய அந்த நடிகனுடைய எண்ணம். இன்னைக்கு ஆண்ட பெருமைகளை பேசிக்கிட்டு இருக்கீங்கல்ல நீங்க ஆண்கள், ஆனா ஆக்சுவலான ஆண்ட பெருமையை பேச முடியாத அளவுக்கு நாங்க தள்ளப்பட்டிருக்கோம் பெண்கள். பார்க்க போனா ஆண்ட பெருமையை நாங்க தான் பேசணும். என்ன புதுசா பேசிட்டு இருக்க அப்படின்னு கேக்குறீங்களா? நேத்து ஆதவன் தீக்ஷன்யா தோழரோட பயிற்சி முகாமுக்கு போயிருந்தேன். அவரு ரொம்ப அழகான விஷயத்த சொன்னாரு. அன்னைக்கு வேட்டைக்கு போய்கிட்டு இருந்தவர்கள் பெண்கள். சொல்ல போனா எங்களுக்கான ஆண்ட பரம்பரை. போய் இவங்க வேட்டையாடித்தான் உணவு கொண்டு வந்துட்டு இருந்தாங்க. கிடைச்சா உணவு, இல்லைன்னா பட்டினி. அதிகமா கிடைச்சாலும் ஃப்ரிட்ஜ் எல்லாம் கிடையாது, வச்சுட்டும் இருக்க முடியாது. அப்பதான் ஒரு விஷயத்தை இந்த ஆண்ட பெரும்பறை பெண்கள் கண்டுபிடிக்கிறாங்க. தாய் அடிச்சா கண்ணு கூட வந்துருது, கண்ணு அடிச்சா தாய் கூட வந்துருது. அப்படி கூட வர ஒன்ன வேணுங்கிறப்ப நம்ம அறுத்து சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு முடிவு பண்றாங்க. சரி, அந்த கண்ணுக்குட்டி இப்படியே இருந்தா பத்தாதுல, நமக்கு தேவைப்படுற வரைக்கும் அது வளரணும்ல. அது இன்னும் பெருசா வளர்றதுக்காக அதுக்கும் சேர்த்து சாப்பாடு போட்டு வளர்த்துறான். இவ சாப்பிட்றதுக்கு வேண்டி அதை வளர்த்துறா. அது வளரணுங்கிறதுக்காக அதோட உணவுப் பொருட்களையும் இந்த பக்கம் வளர்த்த ஆரம்பிக்கிறா. மேய்ச்சல் நிலங்கள் அப்பதான் உருவாக்குறா. யாரு? பெண்கள், ஆண்ட பரம்பரை. இத்தனையும் சொல்லிட்டு இந்த ஆண்ட பரம்பரை மனப்பான்மையிலேயே நின்றாதீங்க. அந்த ரசிக மனப்பான்மையிலிருந்து வெளியே வந்து இப்ப நீ என்ன பண்றன்னு யோசின்னு சொன்னாரு. சோ இப்படி ஒரு ரசிக மனப்பான்மையில இருந்து நம்ம வெளியே வரணும், அவ்வளவுதான். சரி, நம்ம சூரி எதுக்கு இந்த வார்த்தையை சொல்லணும்? சூரிக்கு இந்த ரசிகர் மன்றம் எவ்வளவு பெரிய கிஃப்ட் தெரியுமா? பெரிய பெரிய நடிகர்களுக்கு மட்டுமே ரசிகர் மன்றங்கள் இருக்கும். சூரிக்கு ரசிகர் மன்றம் வைக்கிறதுனால ரசிகர்களுக்கு 10 பைசாக்கு பிரயோஜனம் இல்ல. எந்த ரசிகனுக்குமே 10 பைசாக்கு பிரயோஜனம் இருக்கிறது இல்ல, அது வேற விஷயம். ஆனா நம்ம சூரி தைரியமா முன் வந்து தன்னோட ரசிகர்கள் கிட்ட இந்த மாதிரியான முட்டாள்தனத்தை பண்ணாதீங்கன்னு தைரியமா சொல்றாரு. ஒரு வருத்தமான விஷயம் என்னன்னா, மதுரையில் மாமன் பட வெற்றி அடையணும்னு சொல்லி சில அன்பு தம்பிக வந்து
அன்பு தம்பின்னு சொல்றதுக்கு எனக்கு வருத்தமா இருக்கு. மண்சோறு சாப்பிட்டுருக்காங்க. படம் மாமன் வெற்றி அடையன் அப்படின்றக்க மண்சோறு சாப்பிட்டுருக்காங்க. தம்பியெல்லாம் ரொம்ப முட்டாள்தனமானது. எங்கேயோ இருந்துக்கிட்டு நம்ம இப்படி பண்ணோம்னா என் காதுக்கு ஒரு நான் பார்ப்பேன், என்ன இம்ப்ரெஸ் பண்ண நினச்சிக்கிட்டோ இல்லை படம் நல்லா ஓட நினச்சிக்கிட்டோ ஒரு விஷயத்த நீங்கள் பண்ணுறீங்க. புரியல. இது படம் கதை நல்லா இருந்தால் படத்தை நல்லா எடுத்தால் அந்த படம் நல்லா ஓட போகுது. அதை விட்டு மண்சோறு சாப்பிட்டா படம் எப்படி எடுத்தாலும் படம் ஓடிடுமா என்ன? ரொம்ப வேதனையாக இருக்குது. இதுக்கு அந்த காசுக்கு எங்கே ஒரு 4 பேருக்கு தண்ணி வாங்கி கொடுத்தா கூட சந்தோஷப்பட்டுக்கலாம். 2 பேருக்கு மோர் வாங்கி கொடுத்துருக்கலாம். அதை 4 பேருக்கு சாப்பாடு போட்டுக்கலாம்டா தம்பிகளா. இது என்ன செயல் இது? உனக்காக சோறுதுங்கிறதே பெருசு, இதுல எங்களை கேள்வி கேட்டு முட்டாள்னு வேற சொல்லுவியா அப்படின்னு அந்த ரசிகை கேட்கலங்க. அதனால தப்பிச்சிட்டான். அப்படியே கேட்டாலும் அதுக்காக சூரி கவலைப்படுபவர் அல்ல. ஏன்னா சூரிக்கு நல்லாவே தெரியும், நான் சம்பளம் வாங்கி நடிக்கிற ஒரு நடிகன். நான் இந்த புரட்சி பண்ற வேலை, பூமியை புரட்டி போடுற வேலையெல்லாம் செய்ய மாட்டேன், செய்யவும் முடியாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் போதுதான் வழக்கம் போல ஒரு ரிப்போர்ட்டர் ஒரு கேள்வியை கேட்கிறாங்க. நல்ல விஷயம். பட் எனக்கு போறக்கிற வாய்ப்பு இல்லை. படங்கள் வேலை நிறைய இருக்குங்க. அதான் எனக்கு வேலை நிறைய இருக்கு. இதே நம்ம சூரிய இடத்துல வேற ஏதாவது நடிகர்களோ யாராவது ஆட்களா இருந்திருந்தா அவங்க ஐயோ அப்படிங்க இப்படிங்க கண்டிப்பாங்க அப்படின்னு தான் சொல்லியிருப்பாங்க. ஏன்னா பிளாக் மணியை வச்சிருக்கிற நடிகர்களை பற்றி சக நடிகர்களுக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா பிளாக் டிக்கெட் ஒன்று தான், பிளாக் மணியும் ஒன்று தான். உண்மையாலுமே சூரிய அந்த வார்த்தையை சொல்கிறதுக்கு வரலாறே அவருக்கு அந்த வார்த்தையை கற்றுக் கொடுத்துருக்கோம். நம்ம எம்ஆர் ராதா பேசாத புரட்சியா? நடிகர்கள்லாம் கூத்தாடி பயிலுகடா, அந்த காசு வாங்கிட்டு நடிக்கிற கூத்தாடி பயிலுகளை எல்லாம் நம்பாதீங்க அப்படின்னு சொன்ன ஆளுதான் நடிகவேல் எம்ஆர் ராதா. அவர் மட்டுமா கலைவாணர்? அவர் மட்டுமா சின்ன கலைவாணர்? இதோ இன்னைக்கு நம்ம சூரிய வரைக்கும் நல்ல படங்களை கொண்டாடுங்க, அவ்வளவுதான். சினிமாவை பாருங்க, கொண்டாடுங்க, அதோட வச்சுக்கோங்க. சரி, இந்த ரசிகர் மனப்பான்மை எங்கிருந்து வந்துச்சுன்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. நான் அல்லாவின் ரசிகை, இன்னொருத்தர் இயேசுவின் ரசிகர், இன்னொருத்தர் ராமர் கிருஷ்ணன், அப்படி எல்லாத்தோட ரசிகர். நம்ம ஒரு நாளும் பக்தர்களாக இருந்ததே கிடையாது. குறைஞ்சபட்சம் தொண்டர்களா கூட இருந்தது கிடையாதுங்க. நபிகள் சொன்ன பொன்மொழிகளை நான் அப்படியே ஏத்துக்கணும், அதுல கேள்வியும் கேட்டக்கூடாது, எந்த மாற்றமும் கொண்டு வந்துடக்கூடாது. காலம் எவ்வளவு மாறி இருக்குங்கிறத பத்தி எல்லாம் நம்ம கவலையும் படக்கூடாது. நம்ம எந்த அறிவியல் மாற்றத்தை பத்தியும் யோசிச்சிடக்கூடாது. ஏன்னா அவங்க அதைத்தான் விரும்புறாங்க. கிட்டத்தட்ட அந்த ரசிகர் மனப்பான்மையிலிருந்து எல்லாரும் வந்துட்டாங்க. வந்தும் ரசிகர் மனப்பான்மையிலே தான் பேசிட்டு இருக்காங்க. அறிவியலோட அத்தனை பயன்களையும் பயன்படுத்தி கொண்டே ரசிகர்களாக இருக்கிறவங்களுக்கு பேரு தான் பக்தர்கள். இதுல என்ன சீமான் தம்பிகளை விட்டுட்டியா அப்படின்னு கேக்குறீங்களா? அவங்க ரசிகர்களை விட 5 படி கீழே இருக்கிற தற்குறிகள். யோசிச்சு பாருங்க, பொள்ளாச்சி பாலியல் வழக்க கொண்டாடுற ஒருத்தன் ஒரு பெண்ணை ஆண் ஏமாற்றியது தப்புன்னு சொல்றவங்க, சீமானே சொல்றா நான் உறவு வச்சுக்கிட்ட, நான் பணத்தை கொடுத்துருக்கேன், அதுவும் நீங்க கொடுத்த பணம் தான் அங்க போயிருக்குது. எந்த சீமான் சொன்னா? எனக்கு அவ யாருன்னே தெரியாதுன்னு சொன்ன சீமான். கடந்த 10 வருஷமா என் மேல குற்றச்சாட்டு வச்சிட்டு இருக்காங்கன்னு சொல்லிக்கிட்டே இருந்தான்ல அந்த சீமான். அவனே ஒத்துக்கிட்டா, ஆமா நானும் விஜயலட்சுமியும் இப்படித்தான் இருந்தோம் அப்படின்னு ஒத்துக்கிட்டதுக்கு அப்புறமும் அவனே ஒத்துக்கிட்ட குற்றத்திற்கான சட்டப்படியா நடக்கிற விசாரணைக்கு ஒரு ரசிகரா இருந்திருந்தா கூட போயிருக்க மாட்டாங்க. ஆமா எங்க அண்ணன் தப்பு பண்ணியிருக்கான், சட்டத்தின்படி அது நடக்கட்டும், அதுதான் சரி. இல்லைன்னா கோர்ட்டுக்கு போய் குற்றவாளி இல்லைங்கிறத நிரூபிச்சுட்டு கூட வரட்டும்னு சொல்லி இருந்திருக்கலாம். அதுக்கு தான் வாய்ப்பு இல்லையே. அவன் தான் அவன் வாயாலே ஒத்துக்கிட்டானே, அப்புறம் எங்க இதுக்கு வாய்ப்பு? ஒரு குற்றத்தை ஒப்புக்கொண்டவனுக்கு ஆதரவா போய் நிக்கிறது மண்சோறு சாப்பிட்றத விட கேவலம். ஏன் மலத்தை சாப்பிட்றத விட கேவலம். அவன் பண்ண தப்புக்கு அவன் பண்ணியிருக்கேன்னு ஒத்துக்கவும் செஞ்சா அப்ப அவன் தான் அதை ஃபேஸ் பண்ணணும். அதுக்கும் உங்களுக்கும் சம்மந்தமே இல்லாம நீங்கெல்லாம் எதுக்கு அங்க போய் புரண்டு அழுது உருண்டுகிட்டு இருந்தீங்கன்னு எனக்கு தெரியல. இதுதான் ரசிக மனநிலை இல்ல, அதை விட கேவலமான மனநிலை. இந்த இடத்துல நம்ம சூரிய ஏன் இந்த அளவுக்கு தூக்கி வச்சு கொண்டாடுறோம்னா, ஆக்டர்களுக்கு பொறுத்த வரைக்கும் ரசிகர்கள் கிடைக்கிறதே பெருசு. அதுவும் இப்படிப்பட்ட முட்டாள்தனமான ரசிகர்கள் கிடைக்குது
பெருசிலும் பெருசு. ஏன்னா இவங்க எத்தனை தடவை வேணா அந்த படத்தை போய் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. அந்த ரசிகங்கிட்ட போய் இனிமே இப்படி தப்பு பண்ணாதேன்னு சொல்றாருல ஒருத்தர். ஒரு கடவுளுக்கோ நடிகனுக்கோ ரசிகர்கள் தான் சொத்து. ஏன்னா அவனுடைய எண்ணிக்கை அதிகமாகத்தான் இவனுக்கு பணம் கொட்டுன்னு கொட்டிக்கிட்டு இருக்கும். அப்படி வர இருந்த அந்த பணத்தை வேண்டான்னு சொன்ன நம்ம சூரிய நம்ம பாராட்டணும். மாமன் படம் வெற்றியடைய வாழ்த்துகிறோம். கதை நல்லா இருந்தா, எல்லாத்துக்கும் பிடிச்சிருந்தா அந்த படம் தானா வெற்றி அடையும். நான் வாழ்த்தினதுனால எல்லாம் வெற்றி அடையாது. சூரி இங்க எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிச்சமான ஒருத்தர். எங்களுக்கு பிடிச்ச படங்களையே கொடுங்க. எங்களுக்கு பிடிச்சிருக்குங்கிறதுக்காக கருத்து சொல்லாம விட்டுறாதீங்க. அது ரொம்ப முக்கியம் மிஸ்டர் சூரி. ஏன்னா நீங்க சீமான் அல்ல, சூரியை வாழ்த்துவோம், புன்னகையோட வாழ்த்துவோம். அந்த நல்ல மனசுக்கு வேண்டி நம்ம எல்லாரும் புன்னகையோட ஒரு வாழ்த்தை சொல்லிடுவோம். நன்றி, வணக்கம்.